எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, குபேரா ட்ரைலர் ரிலீஸ் ஆயிருக்கு. அதை பத்தி நம்ம சதீஷ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் சதீஷ். வணக்கம். குபேரா ட்ரைலர் பாத்தீங்களா? பார்த்தேன். எப்படி இருக்கு? மனுஷன் சும்மா பிரிச்சு மேஞ்சி இருக்கிறாப்புல தனுஷ். முக்கியமா எத்தனை ஆக்டர்ஸ் இருந்தாலும் நமக்கு இணக்கமான ஆக்டர் தனுஷ்ன்றதால தனுஷோட ஆக்டிங் வந்து இதுல வந்து பெரிய அளவுல பேசும் அப்படின்னு பார்க்க முடியுது. அதனால வந்து ஸோ தனுஷுக்கு கடைசியா ஒரு சில படங்கள் வந்து பெரிய அளவுல விமர்சன ரீதியா ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு தான் சொல்ல முடியும். என்னதான் வந்துட்டு பட்ஜெட்ல வந்துட்டு அதை வந்துட்டு ஓகே பண்ணாலுமே கூட விமர்சன ரீதியா இன்னமும் தனுஷுக்கு வந்து பேர் சொல்ற மாதிரி ஒரு சில படங்கள் கிடைக்கலையோ லாஸ்ட் ஒரு 2 to 3 இயர்ஸா அப்படின்னு பார்க்க முடியுது. ஸோ இதையெல்லாம் வந்து தனுஷுடைய இந்த குபேரா வந்து ஃபுல்ஃபில் பண்ணிடும் அப்படின்னு தான் நம்மளால பார்க்க முடியுது. இந்த படத்தோட ட்ரைலரே வந்து கதை சொல்லும்படியா இருக்குன்ற மாதிரி இருக்கு. அந்த ட்ரைலரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா இந்த படமே வந்து முழுக்க முழுக்க ஒரு வரலாறு பேசக்கூடிய ஒரு கதையா இருக்குது அப்படின்னு நம்மளால பார்க்க முடியுது. காரணம் என்னன்னா, குபேரர் அந்த கடவுளை பத்தி உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும். அவரை பத்தி ஸ்பெஷலா ஒண்ணு சொல்லுவாங்க. என்னன்னா, உலகத்திலே பணக்கார கடவுள் யாரு அப்படின்னு பார்த்தா திருப்பதி ஏழுமலையான் தான் சொல்லுவாங்க. அந்த ஏழுமலையானே தன்னுடைய கல்யாணத்துக்காக குபேரர்கிட்ட கடன் வாங்கிதான் கல்யாணம் பண்ணாராம். அப்படி வந்து பணக்காரர் பட்டியல்ல இருந்த ஒரு சாமி வந்து குபேரர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல இந்திரலோகத்துல இருக்கக்கூடிய அந்த நிதிகளை எல்லாம் சரியா அந்த அது இன்னைக்கு இருக்கக்கூடிய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மாதிரி அன்னைக்கு வந்து குபேரர் தான் வந்து அதை எல்லாமே மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு வந்ததாகவும், அப்போ யார் யாரெல்லாம் உழைக்கிறாங்க, யார் யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்க, யாருக்கு எவ்வளவு பணம் போய் சேரணுன்றது இவரை தான் செக்ரிகேட் பண்ணி அனுப்புனதாகவும், அப்படிப்பட்ட ஒரு பவர் வந்து அவருக்கு அப்பல இருந்தே இருந்துதான் சொல்லப்பட்டது. ஸோ அதை வந்து சின்ன சின்ன விஷயங்கள்ல வந்து இங்கேயும் வந்து பார்க்க முடியுது. ஸோ முழுக்க முழுக்க பணம் சம்பந்தப்பட்ட ஒரு படமா இது இருக்கலாம் அப்படின்னு தான் நம்மளால பார்க்க முடியுது. இப்போ இந்த படத்தோட ட்ரைலர் பாத்தீங்கன்னா நிறைய பணத்தோட மாண்டேஜஸ் இருக்கு. அதுவும் இல்லாம வந்துட்டு இந்த பணத்தை வந்து ஹைஜாக் பண்ணி இது பண்ற மாதிரியும், அதுல வந்து எட்டு வந்து பாத்தீங்கன்னா நாகார்ஜுன் தான் வந்து எட்டு அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து அந்த ட்ரைலர் பார்க்கும் போதே தெரியுது. மேபி அந்த படம் வந்து ஒரு வரலாறு சம்பந்தப்பட்ட கதையா இருக்குமா? நிச்சயமா இருக்கலாம். ஆனா வரலாறு மட்டும் இவங்க எடுத்தாங்களா அப்படின்னு கேட்டா இல்ல அப்படின்னு தான் சொல்ல முடியுது. இந்த கால சினிமா ரசிகர்கள் எதை எதிர்பார்க்கிறாங்களோ அதை அப்போ வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் பார்க்க முடியுது. குபேரருடைய இந்த வரலாறு அப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பார்க்கும்போது, குபேரர் வந்து ஆரம்ப காலகட்டத்துல வந்து இந்த ராவணனோட சில மோதல்கள் இருக்கும்பொழுது அவர் வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எதையுமே எல்லாத்தையும் இழந்து ஒரு பிச்சைக்காரன்ற சொல்லக்கூடிய, அதான் எந்த ஒரு சாப்பாட்டுக்கே வழி இல்லாத ஒரு இடத்துக்கு குபேரர் போயிடுறாரு. போனதுக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு தவத்துல இருக்காரு. மிகப்பெரிய தவனா எவ்வளவுனா கிட்டத்தட்ட 800 ஆண்டுகள் தவத்துல இருக்காரு. இந்த தவத்துக்கு பிறகுதான் சிவனே நேரடியா வந்து, சரி இவ்வளவு கஷ்டப்படுறியே, அதான் நான் இதுக்கு முன்னாடி சொன்னல அந்த ஃபினான்ஸ் எல்லாம் பாத்துக்கிறது, அதனால வந்து குபேரருக்கு இந்த மாதிரியான ஒரு பொறுப்பு வந்து சிவன் கொடுக்குறாரு. கொடுத்ததுக்கு அப்புறம் குபேரர் வந்து அதை வந்து பயங்கரமா ஆக்கிரமிப்பு பண்ணி அங்க இருக்கக்கூடிய இந்த நிதியெல்லாம் இது பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இவர் தான் இந்த செல்வத்தின் கடவுளா எல்லாரையும் இது பண்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் வந்துட்டு இந்த வரலாறுகள் சொல்லும். அந்த மாதிரி தான் எங்கேயோ ஒரு இடத்துல பிச்சை எடுத்துக்கிட்டு சாப்பாட்டுக்கே வழி இல்லாம தனுஷ் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அங்க இருக்கிற ஒரு இடத்துல இந்த சிவன் கேரக்டர்ல நம்ம நாகார்ஜுனாவை பார்க்க முடியுது. ஏன்னா அந்த இடத்துல வந்து நீங்க பாத்தீங்கன்னா சுனைனா வராங்க. அவங்க வந்து பார்வதியாவும், அப்ப சிவன் பார்வதி கேரக்டர்ல இவங்க இருக்கும்போது அந்த சிவனா வந்து நாகார்ஜுனா வந்து தனுஷை அழைச்சிட்டு வந்து அவரை வந்து இந்த மாதிரி கோட் ஷூட் போட்டு பிச்சைக்காரனா இருந்தவனுக்கு நல்ல சாப்பாடு கொடுத்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக ட்ரெயின் பண்றாரு. ஏன்னா ஒரு பெரிய பணம் இருக்கு, அதை பாதுகாத்துக்கிறதுக்கு யாரோ ஒருத்தவங்க வந்து சரியான ஆள் வேணும் அப்படின்றப்போ அதை வந்து தனுஷை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தனுஷ் வந்து நாகார்ஜுனாவுக்கு எப்படி சொன்னா ஒரு அடிமையா தான் சொல்றதை கேட்பாரு அப்படின்னு பார்த்தா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தனுஷ் அந்த பணத்தை ஃபுல்லா கொள்ளடிச்சிடுறாரு போல. ஏன்னா அந்த படத்துல வந்து இதுக்கு முன்னாடி வந்த டீசர்ல நீங்க பாத்தீங்கன்னா ராஷ்மிகா மந்தனா வந்து ஒரு பொட்டியை இழுத்துட்டு போவாங்க. அது ஃபுல்லா பணமா இருக்கும். அந்த பணம் எங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல புதைச்சி வச்ச பணம் மாதிரி இருக்கு. ஸோ நாகார்ஜுனோட ஒட்டுமொத்த பணத்தையும் தனுஷ் அவர்கள் வந்து கைப்படுத்தி ஏதோ ஒரு இடத்துல மறைச்சு வச்சிருக்காரு. அதை வந்து ராஷ்மிகா மந்தனா எடுத்துட்டு போறாங்க. அவங்களோட ரோலுமே ஒரு மாதிரி செம்மையான ரோலா இருக்கும் போல தெரியுது. ஸோ ஒட்டுமொத்தமா பணத்தோட சேர்ந்து அந்த வரலாறு அப்படியே அங்க பிச் பண்றாங்க போல. ஓவராலா பார்க்கும்போது இது குபேரர் கதை. ஒரு பிச்சைக்காரனா இருந்த ஒருத்தவன் எப்படி குபேரரா மாறுறான், அந்த மாதிரி தனுஷ் வந்து ஒரு பிச்சைக்கார இடத்துல இருந்து வந்து எப்படி கடைசியில மாறுறாருன்றதா அந்த கதையா இருக்கு போது போல. தனுஷ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ராயன் படமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து அந்த நிலவுக்கு என்னடி என்மேல் கோபம் அந்த படமா இருக்கட்டும்,
2 படமும் அவருக்கு பெருசா ஒன்றும் கை கொடுக்கல. இப்ப அடுத்து இந்த படம் நடிக்கிறாரு. இந்த படமும் வந்து அந்த மாதிரி ஏதாவது ஃபிளாப் ஆகிறதுக்கான வாய்ப்பு ஏதாவது இருக்குமா? இல்ல, பெரிய அளவுல வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியுது. இதுக்கு முன்னாடி வந்து தனுஷ் வந்து ராயனுக்கு முன்னாடி வாத்தி நடிச்சாரு. வாத்தி அவர் நடிச்சதுக்கு மிக முக்கியமான ரீசனே வந்து தெலுங்கு ஆடியன்ஸோட கவர் ஆகணும், தெலுங்கு ஆடியன்ஸ் கூட கொஞ்சம் மேஜ் ஆகணும், அங்க ஒரு மார்க்கெட்டை உருவாக்கணும் தான் நடிச்சாரு. ஆனா அது பெரிய அளவுல அவருக்கு கை கொடுக்கல. அப்படி இருக்கும்போது முழுக்க முழுக்க ஒரு தெலுங்கு டைரக்டர் கூட இன்னைக்கு கை கோத்து இருக்கிறாருன்னா, ஸோ இந்த படம் ஒர்க் ஆனாச்சுன்னா தனுஷுக்கு வந்து தெலுங்குலயும் ஒரு பெரிய மார்க்கெட் ஓப்பன் ஆகும், தமிழ் சினிமாலயும் அவருக்கு ஒரு பெரிய கம்பேக், அந்த கம்பேக் என்ற ஒரு வார்த்தை இன்னைக்கு தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க இல்லையா, அது வந்து இன்னைக்கு வந்து தனுஷுக்கு இருக்கிறதா தான் பார்க்க முடியுது. ஆனா எப்படி இருந்தாலும் அவருடைய நடிப்பு வந்து அசாத்தியமான நடிப்பா, ஒரு மாதிரி ரொம்ப காமாவும் நடிக்கிறாரு, சட்டிலாவும் இருக்காரு, திடீர்னு அந்த ஒரு மாதிரி ஆக்ரோஷமா இருக்காரு. அதுல இந்த பொல்லாதவன் அந்த டெம்ப்ளேட்லாம், அந்த அவங்க அப்பா வந்து புறமண்டியில தனுஷ் அடிக்கிற மாதிரி இவரு போய் நாகார்ஜுனாவை அடிக்கிறது, இதெல்லாம் வந்து ரசிக்க தன்மையாவும் இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது தனுஷுக்கு கண்டிப்பா இது வந்து ஒரு பேசக்கூடிய ஒரு படமா இருக்கும்னு தான் நம்மளால பார்க்க முடியும். தனுஷ் வந்து இந்த படத்துல பாத்தீங்கன்னா ரொம்பவும் கஷ்டப்பட்டு நடிச்ச மாதிரியும், அதுவும் இல்லாம இந்த ஸ்கின் டோன் எல்லாம் வர்றதுக்காக நான் ரொம்பவும் வெயில்ல வந்து நின்று அவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லா ஒரு விஷயமும் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்ற அளவுக்கு சொல்லியிருக்காரு. இல்ல, ஏன்னா இந்த படத்துல வந்து ஒரு பிச்சைக்கார கேரக்டர், அந்த கேரக்டருக்கு ஏத்த மாதிரி அடாப்ட் ஆகணும். நீங்க வந்து பாத்தீங்கன்னாவே தெரியும், ஒரு கேரக்டர்ல இப்படி அண்ணாந்து பார்க்கும்போது அது முழுக்க முழுக்க ஒருத்தன் சாப்பாட்டுக்கே வழி இல்லாம சாப்பிடாம குளிக்காம ஒருத்தன் எப்படி இருந்தா இருக்க முடியும். அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி அடாப்ட் ஆகணும்னா அந்த ஸ்கின் டோன்லாம் கண்டிப்பா செட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து கண்டிப்பா உழைச்சிருக்கிறாருன்னே சொல்லலாம். இப்படி தனுஷோட உழைப்பை பார்க்கும்போது அவர் ஆடியோ லான்ச்ல ஒரு ப்ரொமோஷன்ல வந்து பேசியிருக்காரு, இந்த மாதிரி ஒரு குப்பை தொட்டியில இருக்கிற இடத்துல வந்து முழுக்க முழுக்க ஒரு 7 மணி நேரம் படம் எடுக்கிறாங்களாம் ஷூட்டு. அப்போ வந்து தனுஷே ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ராஷ்மிகா கிட்ட போயிட்டு, இங்க வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்குது, உங்களுக்கு ஓகேவா, ஏன்னா நீங்க 1000 கோடி 2000 கோடி ஹீரோயின் அப்படின்னு கேட்டப்போ ராஷ்மிகா சொன்னாங்களாம், இல்ல எனக்கு ஓகே தான், இது எனக்கு நார்மல் தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி கூட சொல்ல, அவங்களுக்கு வந்து எனக்கு ஸ்மெல்லே தெரியல அப்படின்றாங்க. அப்படின்னா பாருங்க, ஒரு என்னதான் இருந்தாலும் அதான் 2000 கோடி அப்படின்னு சொன்ன ஒரு பெருசா பேசப்பட்டாலுமே கூட ஒரு ஆக்ட்ரஸும் அதுக்கு வந்துட்டு இணைஞ்சு போறாங்கல்ல. அப்ப தனுஷோட ஆக்டிங், ராஷ்மிகா இவங்க எல்லாம் அதுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகிட்டதாலதான் இந்த படம் வந்து ஒர்க் அவுட் ஆக போகுதுன்னு தான் நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இது இப்படி இருந்தாலுமே கூட இவங்க 2 பேரும் உசுரை கொடுத்து நடிக்கும் போது இந்த நெட்டிசன்ஸ் வந்து ஒரு விஷயத்த பரப்புறாங்க. என்னன்னா இப்ப இந்த ப்ரொமோஷன் போற இடத்தெல்லாம் தனுஷும் ராஷ்மிகாவும் அழகா சிரிச்சு பேசிக்கிறதால, தலைவா 2வது கல்யாணம் பண்ணிக்குப்பா, சீக்கிரம் ராஷ்மிகாவை பண்ணிக்குப்பா, அடுத்த லைன். ஆமா, கொஞ்ச நேரம் இப்பதான் சரி அந்த இருக்கிற வன்மத்தெல்லாம் கொட்டி தீர்த்துட்டு தலைவன் வந்து நிம்மதியா இருக்கலாம்னு போனா, இப்ப வந்து இப்படி ஒரு ட்ராக் ஓட்டுறாங்க, ராஷ்மிகாவும் சேர்த்துட்டாங்க. ஆமா, கடைசியில ராஷ்மிகா எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. தனுஷோட நெக்ஸ்ட் ஃபிலிம் வந்துட்டு ஹிந்தில பண்ணிட்டு இருக்கிறதாவும், அதுக்கு அடுத்து லைன் அப்ல இன்னொரு படமும் இருக்கிறதாவும் பேசிட்டு இருக்காங்க. இல்ல, தனுஷ் அவர்கள் வந்து அவர் இந்த டிவோர்ஸ் அதுக்கெல்லாம் ஆனதுக்கு அப்புறம் என்னெல்லாம் பிடிச்சிருக்குதோ எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டாரு போல. அதனால கதை எடுக்கிறாரு, படம் நடிக்கிறாரு, ப்ரொடியூஸ் பண்றாரு. அதான் அவருக்கு இனிமே என்ன பண்ண போறான், நமக்கு தோன்றதெல்லாம் பண்ணிடலாம் அப்படின்னு இருக்கிறாரு போல. ஆனா வந்து தனுஷ் அவர்கள் வந்து அடுத்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு ஹிந்தி ப்ராஜெக்ட் பண்றாரு. அதை ஒட்டி அடுத்தது பண்ண போறது வந்து ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய அந்த பயோபிக்க தனுஷ் தான் நடிக்க போறாரு. இது வெளியே வந்த உடனே எல்லாரும் எதிர்பார்க்கவே இல்லை, தனுஷ் நடிக்க போறாரா. ஏன்னா இதுக்கு முன்னாடி இளையராஜாவுடைய பயோபிக்கும் தனுஷ் தான் நடிக்கிறதா இருந்தது. அது அப்படியே தள்ளி 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 போக இப்ப ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய இந்த பயோபிக் நடிக்கும் போது தனுஷ் வந்து ஏதோ ஒரு விஷயத்த ப்ராப்பரா பிளான் பண்ணி பண்றாரு அப்படின்னு பார்க்க முடியுது. ஆனா ஒரு சில இடங்கள்ல இந்த மார்க்கெட்டாலேயோ பட்ஜெட்டாலேயோ ஒரு சில ஆக்ட்ரஸாலேயோ அது வந்து ஒரு சில படங்கள் ஓடாம இருக்கு. ஆனா இனி இருக்கக்கூடிய அவரோட லைனப்ஸ் எல்லாமே சூப்பரா தான் இருக்குன்னு சொல்லலாம். அடுத்து ஒரு ஹிந்தி படம், அப்புறமா ஏபிஜே அவருடைய பயோபிக், அதுக்கப்புறம் திரும்ப மாரி செல்வராஜ் காம்போ வரப்போகுது. சோ இப்படிலாம் இருக்கும்போது இட்லி கடை, ஆமா இட்லி கடை வேற நவம்பர் ரிலீஸ் ஆகும் போது அவரே நடிக்கிறாரு. ஸோ எல்லாமே வந்துட்டு தனுஷுக்கு வந்து ஒரு காம்போவா பெரிய ஹிட்டு கொடுக்க போறாரு லாஸ்ட் 2 இயர்ஸ் அப்படின்னு தான் பார்க்க முடியுது. புபேரா படம் வரை 20ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. வெளியில மக்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் எப்படி இருக்குது? நிச்சயமா அந்த படத்துக்கு வந்து ரொம்ப எதிர்பார்ப்பு இருந்துட்டு இருக்குதுன்னே சொல்ல முடியுது. ஏன்னா இந்த படம் வந்து கடைசி 3 ஆண்டுகளா எடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த டைரக்டருக்கு வந்து நடுவுல உடம்பு சரியில்லாம போக, அதுக்கப்புறமும் அவர் கொஞ்சம் வந்துட்டு அதெல்லாம் சரி பண்ணிட்டு வந்தோம் இந்த படத்தை எப்படியாவது முடிச்சிடலாம் அப்படின்னு. ஏன்னா அந்த டைரக்டரோட ஃபர்ஸ்ட் தமிழ் ஃபிலிம் இதுதான். இதுக்கு முன்னாடி இனிதுல வந்து ஒரே ஒரு ஸ்டோரி மட்டும் இவர் பண்ணியிருக்காரே தவிர இவரை டைரக்ஷனா தமிழ்ல எதுவும் பண்ணல. ஸோ அப்படி இருக்கும்போது
ஒரு தெலுங்கு டைரக்டர்ஸ் வந்து தமிழ் சினிமாவில் வந்து ஒரு படம் எடுக்கிறாரு. என்னதான் ஒரு தெலுங்கு டைரக்டர்ஸ் வந்து இங்க தமிழ் சினிமாவில் படம் எடுத்தாலும் டக்குன்னு நமக்கெல்லாம் வந்து ஒரு யோசனை வந்துருது, இது தேருமா தேராதா. ஏன்னா வாரிசே நம்ம பார்த்துருக்கோம், சாங் இருக்கா, சாங் இருக்கு, எல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பிரின்ஸ்ல கூட பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் நடிச்சதும் அந்த படமும் ஊத்திச்சு. அந்த தெலுங்கு டைரக்டர்லாம் தமிழ்ல வந்து பண்ணும்போது அது எல்லாம் கன்ஃபார்மா. ஏன்னா அவங்களுடைய அந்த மேக்கிங் வந்து நமக்கு என்னடா இது பழங்காலத்து எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னு தான் சொல்ல முடியுது. ஸோ ஒரு தெலுங்கு டைரக்டர் கூட திரும்ப தனுஷ் வந்து சேர்ந்திருக்கிறது, இது வந்து பக்கபலமா ஒருவேளை அமைஞ்சிடுச்சுன்னா விஜய்க்கு அமையாதது, எஸ்கேக்கு அமையாதது, மேபி தனுஷுக்கு அமைஞ்சா நல்லா இருக்கும். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் படம் எப்படி இருக்குன்னு. ரிவ்யூவோட வந்து சந்திப்போம். கண்டிப்பா. நன்றி.